பாருங்க, இது பாருங்களேன், கொலன்னு அரிச்சிக்கிட்டு வந்திருக்கு. அப்படியே தண்ணியும் மண்ணும் அப்படியே அரிச்சிட்டு வந்திருக்கு. அங்கேருந்து மரமெல்லாம் பாருங்க, வேரோட பிடிங்கி கிடக்கு. ஏன்னா ஒரு மலையே சாஞ்சு கிடக்கு. இங்கே பாருங்களேன், ஒரு மலையே உருண்டு கிடக்கு. இங்கே PHU புண்டார். ஐயோ, ப்ரொனன்சேஷனே ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் அதான் காய்ச்சி போட்டிருக்கு. ஒருவேளை புந்தாரா இருக்கும்னு நினைக்கிறேன். புந்தாரா இல்லை புண்டாரான்னு தெரியல. ஐயோ சத்தியமா அதான் காய்ச்சி இந்த ஊரோட பேர் அப்படிதான் இருக்குது. அது Don't wanna sleep in, 'cause I got something to prove. ஓகே, இப்போ மூவ் ஆட் பண்ணுவோம். மூவ். ஐயோ, அங்கே ஒரு பாறை வரும் நிற்குதே. அதை பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்கே. வா வையா ஓட்டு வையா. என்னத்தான் மேலே கொண்டு போறிய? அந்த கல்லுக்கு நேரம் தான் என்ன நினைக்கிறேன் நானா. அவங்களாம் அதை தான் பார்க்குறாங்க. பின்னாடி நிற்கிறாங்க, இல்லை அவங்க மேலே தான் பார்க்குறாங்க. ஐயா கொஞ்ச நேரத்துக்கு நின்னியா? கடவுளே, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்க. போங்க. போகலாம். இப்போ நம்ம போவோம். போடா செல்லக்குட்டி. முடி வேற கண்ணுக்குள்ள குத்துது. பெரிய பாறையாக உருண்டு வந்து ரோட்டில் கிடக்கு. இங்கே பாருங்க வியூவை. நல்லா 6 கரை புரண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறது காய்ஸ். சும்மா வேற லெவலில் இருக்குது காய்ஸ். என்னால் வார்த்தைகளாக வர்ணிக்க முடியலை. செம்ம. ஆனால் உண்மையுமே பக்காவாக இருக்குது காய்ஸ். உண்மையுமே இந்த மவுண்டன்ஸ்லாம் இங்கே பாருங்க, இந்த கல் மட்டும் தனியாக தொங்குது. என்னடா அது? அதை உடச்சாவது எடுத்து தொலைங்கடா. அதை உடச்சோம்னா மொத்தமாக சரிஞ்சு கொட்டினாலும் கூட்டி தொலைஞ்சிடும். அது வேறு பிரச்சனை இருக்குது இதில், இந்த மாதிரி இதில். ஆனால் உங்களுக்கு பார்க்கல அப்படியே 3Dயில் பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குமே, ஃபீல் இருக்குமே. அப்படி தானே? கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், இந்த வியூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே இருட்டாக இருக்குது. ஐயோ என்ன போல இருட்டாக இருக்குது இந்த ரூட்டு. இந்த டனல் சரியான இருட்டாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகல போல இருக்குது. ஒர்க்கு நடக்கும் போல இருக்குது. ஐயோ, எனக்கு என்னமோ சுரங்க பாதைக்குள்ள போகிற மாதிரியே இருக்குது. இது சுரங்க பாதை தானோ? அதாவது நம்ம தனியாக ஒரு குரக்கில் மாட்டிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி போகிற மாதிரி இருக்குது காய்ஸ். இன்னும் அந்த சைட்லலாம் பூச்செல்லாம் பூசி அந்த சிமெண்டெல்லாம் போட்டு மேலே ஏற்றலை. இன்னும் குடஞ்சி அப்படியே எப்படி சொல்கிறது, குடஞ்சிட்டு சைடில் வந்துட்டு கம்பி மாதிரி போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக வேறு எதுவும் பண்ணவே இல்லை இன்னும். ஐயோ, நம்ம மட்டும் தான் வரோம். இது கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கோமா? சந்தேகமாக இருக்கே. பார்த்துக்கலாம். ஸோ வண்டி நிலைமையை பாருங்கள். உள்ளுக்கு அந்த டனல்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தானா, உள்ளுக்கு நிறையா தண்ணி இருந்திருக்கு. அதில் விட்டு ஸ்பீடாக ஓரளவுக்கு 60 km ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருந்தேன்.
அப்படியே தெரிச்சு மூஞ்சி வரைக்கும் தெரிச்சு இங்கே வரைக்கும்லாம் தெரிச்சிருச்சு காய்ஸ். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தண்ணி இருக்கும்னு. இங்கே பாருங்கள் எடுத்தாப்புல இந்த மவுண்டன் வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது தொடச்சிக்கிறோம் லைட்டாக பேக்கு மேலே விழுந்துருச்சு. அது ஒரு மாதிரி இருக்கும் மாதிரி என்ன அதுவும் சிமெண்ட்டு அது சிமெண்ட்டு மாதிரி அந்த தண்ணி பார்க்கையில் அப்படி இருக்க இருந்துச்சு. இந்த ஏரியாவுடைய இது அப்படி தானே இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த டனல் வந்து இப்போ தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அதில் உள்ள தண்ணி காய்ச்சாது சும்மா அப்படியே தெரிக்கிறது. இது சந்திரமுகி படத்தில் எப்படி நம்ம வடிவேலுக்கு எப்படி மூஞ்சில் அடிக்கும் அது மாதிரி தெரிச்சிச்சு கர்மம். கோபுரம் நினைஞ்சிருச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன் நான். நல்ல வேலை அப்புறம் வெளியில் வந்த உடனே கோபுரம் எடுத்து இப்போ கழட்டி பார்த்தேன். கழட்டிட்டு அப்படியே அக்கா மக்கா வியூவா பாடுறாடாடாடாடாடா சா இங்கே பாரு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த லேண்ட்ஸ்லைடு மட்டும் நடக்காமல் இருந்துச்சுங்களே இந்த ஏரியாவே சூப்பராக இருக்கும், இன்னும் அருமையாக இருக்கும். நமக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் போகலாம். ஆனால் நமக்கு கஷ்டம் தான் வேணும். ஐ நீட் எ ப்ராப்ளம் என்ன ஐ வாண்ட் அது ஒன்று சொல்லுவாங்க நல்ல டைலாக்கு. டைலாக் இருந்தால் நான் அதில் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு டைமில் சரிஞ்சு மண் பூரா கொட்டி இந்த இடம் ஃபுல்லாகவே இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ தான் அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பாதி பெண்டிங் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த இவ்வளோ பெரிய பாறை இதெல்லாம் கிடக்குது அப்படியே. பாருங்கள் தூசி அடிக்குதுடா சை. மூஞ்சியெல்லாம் ஃபுல்லாக எனக்கு ஹெல்மெட்லாம் ஃபுல்லாக அந்த தண்ணி அடித்து சகதி அடிச்சிருக்கு அப்படியே காய்ஸ். ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாகவே மண்ணுக்கு இதாகி கிடக்கு. இன்னும் அடல் டனலுக்கு 94 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது காய்ஸ். இன்னும் 94 கிலோமீட்டர் பாக்கி இங்கேருந்து அடல் டனலுக்கு. இந்த ரோடில் தான் நம்ம போக வேண்டியது. ஆனால் மண் சரிவு ஏற்பட்டு அந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் வியூவை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த பக்கம் செம்மையாக இருக்குது. ரைட் சைடில் கீழே பார்த்தோம்னா நதி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நதியோடு சேர்த்து இந்த பக்கம் இந்த அழகான வியூ. இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் லாரியில் எல்லாத்து பக்கமும் மண்ணெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இங்கே பாருங்கள் பாருங்கள் அந்த ரோடே ஃபுல்லாக மறைச்சிருச்சு. அந்த பக்கம் ஒரு லெஃப்ட் சைடு இருக்க ரோடே இதெல்லாம் இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் இருக்க ரோடை வந்து இந்த லைட்டாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளே விடுறாங்க. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் இந்த பக்கம்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மண் சரிச்சு கொட்டிருக்கணும். எங்கள் அப்பா அது நின்று காட்டலாம். அவனாக்கு நிற்க முடியாது. போலீஸ்காரெலாம் இருக்காங்க. கல் அடிச்சிருச்சு. கால் அடிச்சிருச்சு. புகையாக போகுதுறான். அது அவ்வளோ வெயிட் இல்லை. அதான் அந்த புகையை தூசியை கிளப்பிட்டு போயிட்டுருக்கு. இந்த வேலியோட வியூ பாயிண்டை பாருங்கள் கைஸ். அங்கிட்டு வந்து பின்னாடி இந்த மலையெல்லாம் பாருங்களேன் அடுக்கடுக்கா செமையாக இருக்குது. ஆனால் அந்த என்ன ரோடு கிட்டத்தட்ட ஒரு எங்கேருந்து தெரியுமா காய்ஸ் அந்த அவுட்டுன்னு சொன்னேன்ல ஏயூடி அவுட்டோ அது பேர் எனக்கு தெரியல. அவுட்டுங்கிறேன்னா அவுட்டான்னு தெரியல. அந்த ஊருக்குலேருந்து மணாலி வரைக்குமே வந்து ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு தான் காய்ச்சி. இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இது பாருங்களேன் கொலன்னு அரிச்சிக்கிட்டு வந்திருக்கு. அப்படியே தண்ணியும் மண்ணும் அப்படியே அரிச்சிட்டு வந்திருக்கு. அங்கேருந்து மரமெல்லாம் பாருங்கள் வேரோட பிடிங்கி கிடக்கு. எல்லாத்தையும் வேகமாக கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையுமே சொல்கிறேன் கவர்மெண்ட்டை பாராட்டணுப்பா. 10 நாளைக்குள்ளே இவ்வளோ தூரம் பக்காவாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வண்டியெல்லாம் போகிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்போவே ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிறது மணாலியில் லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு 3ஆவது நாளே எல்லாமே 3 நாள் 2 நாளுக்குள்ளே எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது பைக்கு போகிற மாதிரி சின்ன கார் போகிற மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதை இன்னும் மேற்கொண்டு 10 நாளைக்குள்ளே இவ்வளோ தூரம் கிளியர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையுமே பாராட்டக்கூடிய விஷயம். ஏங்க வியூவை பாருங்க இங்கே. ஐயோ சூப்பராக இருக்குது. இன்னும் மணாலிக்கு பார்த்தோம்னா 58 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். ஆனால் லேக்கு பார்த்தோம்னா 485 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். லேக்கு இன்னும் எனக்கு கசோல் இன்னும் 35 கிலோமீட்டர் இருக்குது. கசோல் கண்களுக்கு விருந்தளிக்கிறதா. ஆஹா என்ன ஒரு அழகு என்ன அழகு எத்தனை அழகு இத்தனை. மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டாப்பா. ஆஹா ஸ்டாப் பண்ணி ஓடுது. இங்கே டீ காஃபிலாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி போடு. ரைட்டு அப்படியே உள்ளே பூந்து போயிடுவான். டீ காஃபியா இது நம்ம காரப்பொரி மாதிரிலாம் இருக்குது. நம்மளும் ஒன்று வாங்குவோமா? வாங்கிவிட்டா 100 200 சொன்னா என்ன பண்ணுறது.
வரிசையாக நிற்கிது வண்டி. எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு தெரியல. ஆப்போசிட் ரோட்டில் வண்டி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மடக்கடா கிச்சு 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 டன் 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 டன். இதுக்குள்ளே எப்படி பூந்து போகிறது? அப்படி சுற்றி போவோம். ஹாய் பேப். என்ன 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 என்னாச்சு? என்னாச்சு? ஓ, இதான் பிரச்சனை. பைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளே போக சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லது. தேங்க்யூ மேடம். ஏன்னா ஓவர் டிராஃபிக் ஆயிரும்ல, அதனால தான் அவங்க வந்து பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அனுப்புகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் வருமோ அந்த அளவுக்கு கிளியர் பண்ணி அதுக்கப்புறமா அனுப்புகிறாங்க. பாருங்கடா, ஐயோ இங்கே பாருங்க காய்ஸ், எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு. இங்கே பாருங்களே, அப்படியே சரிச்சு மொத்தமாக கூட்டியிருக்கும் இருக்கு. லாரிக்கார அண்ணே கொஞ்சம் வர்றாரு, அவர் கொஞ்சம் வழி விடுவோம். நம்ம போயிடுவோமா? நம்ம போவோம். ஆங்கண்ணே ஆங்கண்ணே. பாருங்க பாருங்க, நான் ரோட்டில் கவனம் இருக்கிறதுனால உங்களால் என்னால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ரோட்டை பார்த்து ஓட்டுறணுங்கிறதுனால. ஸோ நீங்களே பாருங்கள், அப்படியே வீடியோவிலே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு. இந்த பக்கம் ஒரு அழகான வியூ பாருங்கள், ரைட் சைடில் செம்ம. குழுவுக்கு இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்க, ஏன்னா ஒரு மலையே சாஞ்சு கிடக்கு. இங்கே பாருங்களேன், ஒரு மலையே உருண்டு கிடக்கு. இங்கே அது மேலே ஏறி நம்ம ஆளு உட்காந்துருக்கு. உடைக்கிறதுக்காக உட்காந்துருக்கலாம், என்னன்னு தெரியல. அவர் ஓ ஓ ஓ ஓ ஆச்சுக்கு குமுக்கு குமுக்கு. கண்ணுக்குள்ளே மண்ணு போயிடுச்சியா காய்ஸ். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள் காய்ஸ். பார்த்தீங்களா, சும்மா அல்டிமேட்டாக இருக்கா. நல்ல வெயிலும் அடிக்குது, அதே சமயம் தண்ணி நிறையாவும் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே இந்த வியூவை என்ஜாய் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். வேறு அது மாதிரி ஏதாவது நடந்தால் பார்த்துப்போம். ஆனால் செம்மையாக இருக்குது இந்த இடம். இன்னும் நம்ம நிறையா இடம் போக வேண்டியது இருக்குது. போயிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். ஓகே, டீயை குடிச்சிட்டு தான் போவோமா? குடிச்சிட்டே போவோமே டீ, ஏன் விட்டுட்டு போகணும்? இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை என்ஜாய் பண்ணிட்டு போவோமே. அதனால் நுப்பாட்டி உங்களுக்கு இப்போ டீ குடிக்கலாம்ன்ற டீ ரெடியாக இருக்குது. साइड में देखो, इधर इधर रहने दो, सनलाइट है ना। हाँ, अभी तुम दोनों आएगा। नाम क्या है? ईशांत। ईशांत, ईशांत। ओके, उसका कुणाल। कुणाल, अच्छा ठीक है। नाइस टू मीट यू, नाइस टू मीट यू। ஓகே, இங்கேருந்து கிளம்புவோம் காய்ஸ். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீ அப்படியே சேர்த்து குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, இந்த பசங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புவோம். பாய் 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 பாய். ரொம்ப அழகான காய்ஸ், ரொம்ப அழகு. அழகுக்கு பின்னாடி சில ஆபத்துங்களும் இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து கேர் பண்ணிக்க வேண்டாம், அது நம்ம அடுத்த கட்டம். இதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் எப்போவுமே. இப்போ மணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4:45 ஆயிடுச்சு காய்ஸ். நம்ம ஒரு 6 மணிக்கு தான் மணாலி போகும்னு சொல்லி மேப்பில் காட்டுது. ஆனால் போகிற வழியில் என்னென்ன தடங்கள் இருக்க போதுன்னு தெரியலை. ஸோ முன்ன பின்ன ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே வந்து நம்ம மணாலியை ரீச் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வண்டியில் வந்து லைட்டு வந்து அந்தளவுக்கு பிரைட்டு கிடையாது. ஸோ நம்ம ஃபாக் லேம்பும் நம்மள்ட்ட இல்லை. வாங்கி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் அதை வந்து கரெக்ட் பண்ணி வைக்கவே முடியலை.
பார்த்துக்கலாம். இந்த சிட்டி இது வந்து இப்போ பார்த்தோம்னா மெயினான ஒரு சிட்டி உள்ள இருக்குது காய்ஸ். இந்த சிட்டியோட பேர் என்ன போட்டிருக்குன்னா PHU புண்டார். ஐயோ ப்ரொனன்சியேஷனே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அதான் காய்ஸ் போட்டிருக்கு. ஒருவேளை புந்தாரா இருக்கும்னு நினைக்கிறேன். புந்தாரா இல்லை புண்டாரான்னு தெரில, ஏதோ ஒரு ஒன்று. ஆனால் அதுதான் அந்த ஊரோட பேர், புண்டார். ஐயோ சத்தியமா அதான் காய்ச்சி இந்த ஊரோட பேர் அப்படிதான் இருக்குது. அது நான் என்ன பண்றது, அது ப்ரொனன்சியேஷன் அப்படி இருக்குது. ஒருவேளை இவங்க சொல்றது வந்து வேற மாதிரி சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ, இது ஓரளவுக்கு சிட்டி தான் கைஸ். ஹோம் ஸ்டே ரூம்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேயே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையே, இந்த புண்டாருங்கிற இடத்துலையே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் கைஸ். நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது. நான் எப்படியாவது குழு மணாலி போயிடலான்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? என்ன நர் ரோட்டில் காரை போட்டு உரட்டிக்கிட்டு இருக்காப்புல, ஏன் திருப்புறாப்புல? இன்னும் குழுவுக்கு 8 கிலோமீட்ரு, மணாலிக்கு 48 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இன்னும் நாகார்னு ஒரு ஏரியா இருக்குது, அது 33 கிலோமீட்டர். அது மணாலிக்கு முன்னாடியே இருக்கும் போல இருக்குது. நம்ம குழு வந்துட்டோம். இன்னும் மணாலி மட்டும் தான் பாக்கி. இன்றைக்கி மணாலி போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இது வந்து குழு சிட்டி காய்ஸ். இது குழு சிட்டி செம்மையாக இருக்குது. எல்லாம் அடுக்கடுக்கடுக்கடுக்கா அந்த மலையில் வீடை கட்டிக்கிட்டு ஏதோ கிளிக்கூண்டு இருக்குல்ல, கிளிக்கூண்டு அது மாதிரி இருக்குது எல்லாம் பார்க்கல. இங்கேருந்து பார்க்கல, அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது காய்ஸ். உண்மையுமே எவ்வளோ ஏன்னா இவ்வளோ தூரத்துலலாம் வீட்டை கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு மலை உச்சியிலலாம் வீட்டை கட்டி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ரோடு போகுதா? அப்படி போடு. இந்த மலை உச்சியில் பாருங்களேன், அது ஃபுல்லாக அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, அதெல்லாம் வீடு காய்ஸ். அதெல்லாம் இது என்ன ராயல் என்ஃபீல்டு ஷோரூமா? அப்படி போடு. இந்த இடத்துக்குள்ள கரெக்டாக ஒன்றா வச்சுருக்கீங்க. ராயல் என்ஃபீல்டுக்கு ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஹிமாச்சல பிரதேஷ் ஏரியாவில் ராயல் என்ஃபீல்டுக்கு நிறையா எப்படி சொல்கிற ஃபெசிலிட்டி இருக்குது கைஸ். ஏன் சொல்கிறேன்னா, வர்ற வழியில் நிறைய இடங்களில் ராயல் என்ஃபீல்டு வந்து ஷோரூம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டில் எந்த பைக்கில் வந்தாலும் சரி உங்களுக்கு ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது. நீங்கள் பயப்படாமல் வரலாம். அதாவது மணாலி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆற்று ஓரமாகவே இப்போ நம்ம போகிறோம். இன்னும் ஒரு 37 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஆனால் லேக்கு பார்த்தோம்னா 512 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே இன்னும் 512 கிலோமீட்டர் போகணுமா லேக்கு? இங்கேயும் பயங்கரமாக லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. குதிரைடா, வெள்ளை குதிரை இல்லை ஐயனாரு, 2 வெள்ளை குதிரை செம்மையாக இருக்குது போகுது. ஆனால் அந்த ரோடு வந்து அந்த ரோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கான் லேண்ட்ஸ்லைடுனால. அதனால் இந்த ஹில்ஸ் மேலே நம்மளை ஏறி போக சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹில்ஸ் வழியாக இப்போ ரூட்டு வந்து இருக்குதான் இப்போது. ஸோ இப்போ நம்ம அந்த ஹில்ஸ் தான் ஏற போகிறோம் காய்ஸ். இதில் ஏறி அந்த ஹில்ஸ் ஏறி அந்த பக்கம் நம்ம அப்படியே போக போகிறோம். அவ்வளோதான். நம்ம கரெக்டாக தான் போகிறோமான்னு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் அந்த பக்கம்லாம் போகிறாங்க. ஆனால் அது எந்த மாதிரி இதுன்னு தெரியலை. நம்ம எதுக்கும் ஒரு இடத்துல விசாரிச்சுக்குவோம். சார் மணாலி ஓகே சார், தேங்க்யூ சார். எனக்கு குளிர்னா தான் சார் ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம், மணாலி போயாவது நல்லா குளிர் தான் பார்ப்போம். ஓகே, ஓகே. இங்கே பாருங்க, நம்ம இப்போ தான் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேறு லெவலில் ஒரு பெரிய ஹில்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம். பார்ப்போம், இனிமேலாவது நமக்கு குளிர் தான் பார்ப்போம். ஒருவேளை நைட்டு தான் குளிருமோ எனக்கு சரியாக தெரியலை என்னென்னு. அப்புறம் இன்னொன்று பார்த்தேன் காய்ஸ், இங்கே தக்காளி மாதிரியே ஒரு பழம் விற்கிறாங்க. ஒரு கடையில் கூட நான் பார்த்தேன். அப்புறம் இந்த மாதிரி மேலே இதிலலாம் பார்த்தோம்னா மரங்கள்லாம் பார்த்தேன். அதெல்லாம் வீட்டுக்கு வீடு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு கேரிப்பை மாதிரி, கேரிப்பை சொல்ல முடியாது, ஒரு துணி மாதிரி போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா யாரும் பிடிங்கிடக்கூடாது அப்படின்னு. ஒரு நிமிஷம், கீழே பார்த்தீங்களா ஒரு ரோடு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? அந்த ரோட்டில் தான் இப்போ வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கான் அந்த சைடெலாம். அதனால தான் பிளாக் பண்ணி வச்சுருக்கதா சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இப்போ நம்ம வந்து இந்த ஹில்ஸ் மேலே இப்போ ஏறி போய்கிட்டு இருக்கோம். ஹில்ஸில் ஏறி இப்படி இறங்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் வியூவை பாருங்கள். அதில் ஒரு அந்த மெட்டல் அந்த பிரிட்ஜை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அது மாதிரி எங்கேயாவது ஒரு லக்கில் இருக்கும்ல, அதில் போகணும் காய்ச்சி, நடந்து போய் பார்க்கணும் எனக்கு ஆசை.
ஓகே, நம்ம அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, எனக்கு முன்னாடி எப்போ ஏற்பட்ட பள்ளம் இருக்குன்னு கொஞ்சம் விட்டேன், லைட்டாக உள்ளே இழுத்துட்டு போயிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கிளம்போமா? மாங்காய் காய்ச்சுக்கு தொங்குன ஆப்பிள் பழம் அப்படியே கொலையாக காய்ச்சி தொங்குது காய்ச்சி. அப்படியே இந்த மரத்தில் கூட கிடக்குது. ஆனால் இந்த மரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்களுக்குள்ளே ரொம்ப பள்ளத்தாக்கா இருந்ததுனால என்னால் வீடியோ ஆன் பண்ண முடியலை. இருங்க ஆப்பிள். அடாடா, ஐயோ கை கட்டுற தூரத்தில் இருக்கடா. நிப்பாட்டினா பறிச்சுட்டு போயிடலாம்டா. இங்கே போரு. ஐயோ இங்கே ஐயோ கீழே கொட்டி கிடக்க வச்சிருக்காங்களே. வைத்தான் எரியுது. கிலோ ஆப்பிள் 250 ரூபா, 300 ரூபாடா. ஏன்னா தெரியும் உங்களுக்கு வெண்ணையா? ஐயோ எவ்வளவு தெரியுமா? அந்த வரைக்கும் ஆப்பிள் தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஐயோ இவ்வளோ ஆப்பிளா? அடாடாடாடாடா. ஒன்றே ஒன்று கொடுங்களா? ஒன்றே ஒன்று. யாராவது நின்னாங்கன்னா கேட்டு பிடுங்கினோம்னா தப்பு இல்லை. நம்மளாக பிடுங்கினா அது தப்பு. அதை தப்பாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் எங்கேயாவது கேட்டு ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டு வாங்கி முடிஞ்சா கேட்டு வாங்குவோம். ஓகே. ஆனால் ஆப்பிள் சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்ஸ். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. அப்படியே அந்த ஸ்கின்னு பார்க்கணுமே. அப்படியே இங்கே பாருங்களே. ஐயோ இங்கே பாருங்க. கொலையாக கொத்தாக காய்ச்சி கிடக்குது காய்ஸ். ஐயோடா, மாடு வேறு வருது. ஐயோ ஒன்று பிடுங்கிக்கலாமே. என்ன தான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி பிடுங்கி திங்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு டேஸ்ட்டே தனி தெரியுமா? பாப்பா எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஆப்பிள் பழம் ஒன்று பிடிங்கிடுவோம். ஸோ காய்ச்சி இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து மணாலிக்கு முன்னாடியே நகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். ஆனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குது ஃபுல்லாகவே. அந்த ஏரியா அங்கிட்ட எல்லாம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நின்று தான் போகணும்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்துடாதீங்க. பின்னாடி இங்கேயும் ஓரளவுக்கு சிட்டி மாதிரி தான் இருக்குது. ரூம்ஸ் இருக்குது அண்டு சில திங்ஸ்லாம் கிடைக்குது. ஏதாவது தேவைப்படுற திங்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் வாங்க முடியும். அதனால் நோ ப்ராப்ளம். மணாலிலையும் அதே மாதிரி கிடைக்கும். அதனால் நோ ப்ராப்ளம். 95 ரூபா தான் காய்ச்சி இங்கே பெட்ரோல் ரேட்டு. நம்மளுக்கும் பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போயிடுவோமா? மணாலியில் போய் பண்ணிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டம். நல்ல வேலை இறங்கி பிடிங்கிருந்தோம்னா இங்கே பிடிச்சி நம்மளை கட்டி வச்சு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க நிறைய பறிக்காதீங்க, சும்மா ஒன்று பறிங்க அப்படிம்பா. என்னமோ டக்குங்குது. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இது ஃபுல்லாக ஆப்பிள் தோட்டம் காய்ச்சி. இது ஃபுல்லாக அதுக்குள்ளே எல்லாம் குட்டி ஆப்பிள். இதெல்லாம் அங்கே ஒரு லக்கில் காமிச்சல அதெல்லாம் பெரிய ஆப்பிள். சும்மா துமுக்குன்னு அப்படியே நல்லா உருண்டையாக இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் இப்போ இந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த ரோடை கிளியர் பண்ணி இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஆகி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால பறிச்சவங்க, அதாவது இந்த ஆப்பிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அறுவடை பண்ணவங்கெல்லாம் பாதி வழியிலே வந்து ஸ்டெக்காகி நின்று போய் நிறைய பேருக்கு பாதி இதெல்லாம் அழுகியே போச்சு. ஸோ அதில் அந்த லேண்ட்ஸ்லைட் ஆகி ரோடு க்ளோஸ் ஆனது விஷயம் தெரிஞ்ச மற்ற விவசாயம் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆப்பிளை பறிக்கிறது நிப்பாட்டியிருப்பாங்க. ரோடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரோடு வேறு ஓப்பன் ஆகிடுச்சா. ஓப்பன் ஆன விஷயம் தெரிஞ்சோடனையும் எல்லோரும் அதிகமாக இப்போ அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அறுவடை பண்ணி இப்போ லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால தான் இப்போ குயிக்காக லோடை வந்து அவங்க அனுப்பி ஆகணும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ டிராஃபிக் மெயினாக இருக்கிறதுக்கு காரணம். எல்லாமே லோடு வண்டி தான். பிக்கப் ட்ரக்கு, பெரிய டேங்கர், பெரிய லாரி, எல்லாமே லோடு லாரி தான். அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்கு. எல்லாம் அந்த ஆப்பிள் அறுவடை பண்ணி கொண்டு போகிறதுனால தான். ஆப்பிள் மட்டும் கிடையாது, ஆரஞ்சு, மாதுளை, அப்புறம் இன்னொரு பழம் அந்த பாருங்க, அந்த அங்கே இருக்குது அந்த பழம். அது ஆப்பிள். அது ஆப்பிள் இல்லை, அது பேரிக்காய். இந்த மாதிரி ஒரு சில பழங்கள்லாம் அப்படி அறுவடை பண்ணி கொண்டு போகிறதுனால தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்கிறது காரணம், மெயின் ரீசன். இப்போ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே வர்றான் பாரு, சிங்கு சக்கடிக்கா. அதுக்கு மேலே தெரியல பாட்டு என்ன லிரிக்ஸ் போடுறேன்னு தெரியல எனக்கு. பைன் ஃபாரஸ்ட்டில் சூப்பராக இருக்குடா பைன் ஃபாரஸ்ட்டு. வண்டியை உள்ளே ஏற்றிடுவோமா? ஏற்றுனா சூப்பராக இருக்கும்ல. நான் சாட்டு போயிட்டே இருக்கேனே. மணாலிக்கு இந்த பக்கம் தான் போகணுமா? பாருங்க கோய்ஸ் எப்படி இருக்கு, நல்லா அடர்த்தியாக இருக்குது காடு. அப்படியே உள்ளே ஏறி போனோம்னா நிறையா வீடியோஸ், சூப்பர் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஆனால் அது ப்ரைவேட்டாக என்னன்னு தெரியல, போகலாமா என்னன்னு கூட தெரியல, பார்ப்போம். மணாலிக்கு பார்த்தோம்னா இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது காய்ச்சின்னா. எனக்கு 16 சம்திங் இருக்கும், சரியாக தெரில. அங்கே நம்ம பார்த்தேன் வீஸ்ட்ராமில் ஒரு சாரை பார்த்து நம்ம மீட் பண்ணோம்ல, அவர் பார்த்தோன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அங்கே வர சொல்லியிருக்காரு என்னைய. ரூமை நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. அவர் ஆல்ரெடி புக்கிங் பண்ணிட்டாரு. நம்ம வந்து அவருக்கு பைசா கொடுத்துருவோம். அதில் பாதி எவ்வளோ இருக்குதோ அதில் பைசா நம்ம கொடுத்துருவோம்.
இப்போ நமக்கு அங்கே பார்த்தோம்னா 16 கிலோமீட்டர் காட்டுது. அந்த 16 கிலோமீட்டரே 3/4 மணி நேரம் ஆகும்னு சொல்லி டைம் காட்டுது காய்ஸ் மேப்பில். ஏன்னா இது ரொம்ப ஹில் ஸ்டேஷனில், ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன். அங்கே ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். இடையில ஏதாவது உங்களுக்கு காமிக்க முடிஞ்சா, சப்போஸ் ஏதாவது காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதையும் காமிக்கிறேன். ஓகே, இது பார்த்தோன்னா எபிசோடு வாரியாக தான் வரும். இது 2 எபிசோடாக பிரித்து போடலாம்னு இருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 எபிசோடாக பிரித்து எபிசோடு 1, 2 அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து போகலாம்னு இருக்கேன். ஸோ 2யுமே மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் எபிசோடு 1 பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து நான் லிங்க் வச்சுருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். அப்புறம் எண்டு கார்டுலேயும் வைக்கிறேன், நோ வரிஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காய்ஸ், ஹில்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரமாக அதை ஹில்ஸ் தான் ஏறிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இது பாருங்களேன், ஒரு பைன் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ். ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சவுக்கு மர காடு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் அப்படியே மேலே. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் பனிமூட்டத்தை பார்த்தீங்களா? அந்த மலைகளுக்கு மேலெல்லாம் பனிமூட்டத்தை பாருங்கள். தெரியல, இந்த பக்கம் நடுவில் ஆறு போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு இரும்பு பாலத்தில் போகிறோம் காய்ஸ். இருங்க, அந்த கார் கொஞ்சம் போயிடட்டும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வியூ தெரியுதானே தெரியல. ஒரு மெட்டல் பாலம், மெட்டல் பிரிட்ஜு. இங்கே பாருங்கள், ஏதோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜுக்குள்ளே வர்றது. ஆனால் நைட் ஆகி போச்சு. சரி, பகலில் முடிஞ்சால் நான் வந்து காமிக்க முடிஞ்சால் காட்டுறேன். ஓகே, 2 வீலர், பைக்கு, ஸ்கூட்டி, ரெண்டல். அது பகலில் ஏதோ இந்த பக்கம் வர முடிஞ்சா நான் கண்டிப்பாக வர்றேன் காய்ஸ். ஓகே, மணாலிக்கு வந்துட்டோம் காய்ஸ், மணாலிக்கு. ஆனால் நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த ரோடே அரிச்சிட்டு போயிடுச்சு, தண்ணி ஃபுல்லாக ரோட்டை அரிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. மணாலியில் கூட ஒரு இடத்துல ஆறு வந்து ரோட்டே அரிச்சு போயிடுச்சு சொல்லி நிறைய இடத்துல வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் காய்ச்சி வந்தேன். ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால அந்தளவுக்கு என்னால் கேமரா ஆன் பண்ணியும் அந்தளவுக்கு ஒழுங்காக தெளிவாக தெரியலை. ஸோ அந்த இடத்த இப்போ கிராஸ் பண்ணி தான் வந்தேன். நம்ம ரிட்டர்ன் வரும்போது வேணால் அந்த இடத்த நான் உங்களுக்கு கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ஓகே, படா சாரி. ஸோ இதான் ரூமு. रूम सही है, बहुत अच्छा है ना।